ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு இன்று 17 ஆண்டுகள். இன்று வரை அது தொடர்பிலான நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. அவர் சில விடயங்களை முன்வைத்து கட்டுரையை எழுதியிருந்தார். அது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இருந்த கோட்டபாய ராஜபக்ஷ அந்த நேரத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் சாட்சியமாக வந்து தன்னுடைய தரப்பு விடயங்களை முன்வைப்பதற்கு இருந்த வேளைதான் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்படுகின்றார். அவர் முக்கியமான சாட்சியங்களை, அதாவது மிக் விமான கொள்வனவு தொடர்பில் பல ஆதாரங்களை நீதிமன்றத்தில் முன்வைப்பதற்கு இருந்தார் என்று கூறப்படுகின்றது. இன்று நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இலங்கையில் பல ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அவர்களுக்கான நீதி என்பது இந்த நாட்டின் உள்ளக விசாரணைகளின் மூலம் கிடைக்கப்பெற்ற ஒன்றாக இல்லை. ஊடகவியலாளருடைய படுகொலை என்று பார்க்கின்ற பொழுது கடந்த கால அரசாங்கங்களின் பொழுது அரசாங்கத்தின் மீதுதான் அந்த ஊடகவியலாளருடைய படுகொலை தொடர்பிலான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. குறிப்பாக தமிழ் ஊடகவியலாளர்கள் உட்பட இலங்கையில் 45 ஊடகவியலாளருக்கு மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஊடக படுகொலைகளுக்கு பின்னால் அரசாங்கம் இருக்கின்றது என்பது வெளிப்படையான ஒரு கருத்து. ஒன்று அரசாங்கம் அல்லது அரச தரப்போடு இணைந்து செயற்பட்டவர்கள் மீதுதான் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. ஜனவரி 8ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் என்று காண தேர்தல் இடம்பெற்றது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ வீழ்ச்சியடைந்து மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க அதிகாரத்தை கைப்பற்றிய தேர்தலுக்குரிய காலமாக அந்த காலம் பார்க்கப்படுகின்றது. அந்த தேர்தலில் மிக முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்றாக இருந்தது, அதாவது நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லப்படுகின்ற மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சியின் மிக முக்கியமாக ஊடக படுகொலைக்கும் ஊடக அச்சுறுத்தலும் இல்லாத ஒரு விடயத்தை தங்களுடைய நல்லாட்சி அரசு மேற்கொள்ளும். இதற்கு முன்னர் இடம்பெற்ற ஊடக அச்சுறுத்தல்கள், ஊடக படுகொலைகளுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என்று அந்த வகையில் மிக முக்கியமானவராகத்தான் லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை பார்க்கப்பட்டது. 2015 தேர்தலிலும் அதிக அளவு பேசப்பட்டது. ஏன் 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் அது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்கியது. லசந்தவினுடைய மரணத்துக்கு எதிராக மிக அதிகளவான மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் குரல் கொடுத்தார்கள். அதே போன்று ஜேவிபியும் குரல் கொடுத்தது. எனினும் உண்மை என்ன? 2025ஆம் ஆண்டு லசந்த விக்ரமதுங்க படுகொலையுடன் தொடர்புபட்டவர்கள் என சிஐடியினரால் விசாரணை முன்னெடுக்கப்பட்ட முன்னாள் இராணுவ தரப்பினர் மற்றும் போலீசார் அந்த விசாரணைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டாம் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்திற்கு சட்டமாதிபர் தரப்பு ஆலோசனை வழங்கியிருந்தது. எனினும் ஊடகங்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களினால் எழுந்த கிளர்ச்சியின் பின்னர் அது தொடர்பில் அவர்கள் ஒரு எதிர்நிலைப்பாட்டை முன்வைத்ததன் பின்னர் மீண்டும் அந்த நிலைப்பாடு மாற்றப்பட்டது. எனினும் வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றதா, உண்மையில் அது ஒரு நீதி நிலைநாட்டுவதற்குரிய நடைமுறையில் முன்னகர்த்தப்படுகின்றதா என்றால், எவ்வாறு நல்லாட்சி அரசாங்கம் நல்லதை செய்வோம் என்று வந்து மக்களை ஏமாற்றினார்களோ அதே போன்றுதான் இந்த என்பிபியினுடைய ஆட்சியும் இருக்கின்றது. குறிப்பாக ஊடக படுகொலைகள், அதே போன்று ஈஸ்டர் அட்டாக்குக்கான நீதி என்பது ஆண்டுகள் மாறுகிறதே தவிர நீதி நிலைநாட்டப்படுவதற்கான எந்த விதமான முன்னேற்றகரமான விடயங்களும் முன்னெடுப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக 2009ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 8ஆம் தேதி அதிகாலை ரத்னா அணையில் வைத்து ஒரு உயர் பாதுகாப்பு பகுதியில் வைத்து தான் லசந்த விக்ரமதுங்க ஆயுததாரிகளால் படுகொலை செய்யப்பட்டார். குறிப்பாக அவர் முதலில் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் என கூறப்பட்டாலும் அதன் பின்னர் கூறிய ஆயுதத்தினால் அவர் தாக்கப்பட்டுத்தான் மரணமடைந்தார் என்பது மருத்துவ அறிக்கைகளில் தெரிய வந்தது. லசந்த விக்ரமதுங்கவின் உடல் 2 முறை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. முதலாவது மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்ட மருத்துவ குழுவினர் சாட்சியங்களை மறைத்தார்கள், உண்மை தகவல்களை மறைத்தார்கள். அதன் பின்னர் 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி கால அரசாங்கம் மீண்டும் ஆட்சி பீடம் ஏறியதன் பின்னர் தான் மீண்டும் அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் சிஐடிக்கு பொறுப்பாக இருந்த சாணி அபேசகராக இருக்கலாம், நிசங்க சில்வாவாக இருக்கலாம், திறன்பட இவருடைய படுகொலை தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தார்கள். மிக முக்கியமாக சிம் கார்டுகளை வைத்து அவர்களுடைய சிக்னல்களின் அடிப்படையில் சில விடயங்களை நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். படுகொலை செய்த தரப்பு தொடர்பில், குறிப்பாக இராணுவத்துடன் இணைந்து செயற்பட்ட
ஒரு மேஜர் தர அதிகாரியின் கீழ் செயற்பட்ட ட்ரிப்போலின் பிளாட்டின் என்ற ஒரு ஆயுத குழுதான் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்தது. அவர்கள் மீதுதான் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றது. இது இராணுவத்தினுடைய ஒரு துணை அமைப்பாக இந்த அமைப்பு செயற்பட்டிருக்கின்றது என்பதுதான் சிஐடியினருடைய கருத்து நீதிமன்றத்தில். இவர்களை கடந்து வெள்ளை வேன் கடத்தல் மற்றும் பல்வேறு படுகொலைகள் ஊடக அச்சுறுத்தல்களுக்கு இந்த குழுவினர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இதில் மருத்துவ அறிக்கையில் முதலாவது மருத்துவ அறிக்கையில் தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றது என்பது ஒரு தவறாக கண்டறிகின்றார்கள். அதன் பின்னர் அந்த இடத்தில் லசந்த விக்ரமதுங்கவினுடைய சாரதி வாக்குமூலத்தை பதிவு செய்கின்றார்கள். அதன் பின்னர் லசந்த விக்ரமதுங்கவினுடைய சாரதிக்கு தகவல் கொடுத்த ஒரு கடைக்காரனுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்கின்றார்கள். அதனுடன் கல்கிசை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியை கைது செய்கின்றார்கள். டிஐஜி தர ஒரு அதிகாரியை கைது செய்கின்றார்கள். குறிப்பாக விசாரணையை தடுத்தமை மற்றும் ஒரு இராணுவ புலனாய்வு அதிகாரியையும் இந்த கொலையுடன் தொடர்பட்டவர்கள் என கைது செய்தார்கள். கைது செய்தவர்கள் மீது தொடர்ச்சியான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டாம் என்றுதான் 2025ஆம் ஆண்டு சட்டமாதிபதி தரப்பு நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது. அதன் பின்னர் எழுந்த எதிர்ப்புகளின் அடிப்படையில் அது பின்வாங்கப்பட்டது. உண்மையில் லசந்தவுக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டதை அவர் எவ்வாறு உணர்ந்திருந்தார்? அவர் மரணமடைந்ததற்கு முன்னரே அவர் எழுதி வைத்திருந்தார், என்னை படுகொலை செய்வதாலும் உண்மைகளை ஒழிக்க முடியாது என்பதனை மிக தெளிவாக அவர் எழுதி வைத்திருந்தார். அவருக்கு தன்னுடைய கொலை தன் மீது ஒரு அச்சுறுத்தல் இருக்கின்றது, தான் கொலை செய்யப்படலாம் என்பதை உணர்ந்திருந்தார். எனினும் மிக முக்கியமாக அவருடைய கொலையுடன் தொடர்புபட்ட நபராக இருப்பவர் கோட்டபாய ராயபக்ச என்பவருடைய பெயர்தான் மிக அதிக அளவு பேசப்படுகின்றது. குறிப்பாக இராணுவ உயர் அதிகாரிகள், பாதுகாப்பு அமைச்சின் உயர் அதிகாரிகள் தொடர்பிலான சில விடயங்களை புலனாய்வு அறிக்கையாக அவர் வெளியிட்டிருந்தார். மிக் விமான கொள்வனவு தொடர்பில் ஊழல் இடம்பெற்றது. குறிப்பாக உக்ரைனிலிருந்து இலங்கைக்கு மிக் ரக விமானங்கள் கொள்வன செய்யப்பட்டாலும் உண்மையில் அது உக்ரைன் நாட்டினுடைய அரசாங்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் கிடையாது. அது பிரித்தானியாவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தனியார் நிறுவனத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். அங்கு சென்ற பணம் என்பது பாதுகாப்பு அமைச்சனுடன் தொடர்புடையவர்கள் லஞ்சமாக ஒரு ஊழலாக மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக அவர் சில விடயங்களை முன்வைத்து கட்டுரையை எழுதியிருந்தார். அது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் இருந்த கோட்டபாய ராயபக்ச அந்த நேரத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் சாட்சியமாக வந்து தன்னுடைய தரப்பு விடயங்களை முன்வைப்பதற்கு இருந்த வேளைதான் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்படுகின்றார். அவர் முக்கியமான சாட்சியங்களை, அதாவது மிக் விமான கொள்வனவு தொடர்பில் பல ஆதாரங்களை நீதிமன்றத்தில் முன்வைப்பதற்கு இருந்தார் என்று கூறப்படுகின்றது. எனினும் அவரிடமிருந்த ஆதாரங்கள் நிறுவனத்திலிருந்தும் அவரிடமிருந்தும் இல்லாமலே சென்று விட்டது. அந்த ஆதாரங்கள் எதுவும் இதுவரை உலகத்திற்கு வெளிவரவில்லை என்பது மிகவும் துர்க்ககரமான ஒரு விடயம். ஏனெனில் அந்த வழக்கில் அவர் அந்த விடயங்களை வெளிக்கொணர்வதனால் பாதுகாப்பு தரப்பினரின் உயர் அதிகாரிகள் மட்டத்திற்கு ஒரு விடயம் எதிரான ஒரு விடயமாக அது மாறும் என்பதனால் அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ரீதியில் ஒரு அரசியல் ரீதியிலான கருத்து முன்வைக்கப்படுகின்றது. எனினும் அதனை சரியான முறையில் ஆய்வு செய்து புலன் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டிய தரப்பினர் சரியான முறையில் முன்னெடுக்கவில்லை. இது ஒரு தேசிய பாதுகாப்பினுடைய பிரச்சனையாகவும் இராணுவ உயர்மட்ட அதிகாரிகளுடைய பிரச்சனையாகவும் பார்க்கப்பட்டது. குறிப்பாக நல்லாட்சி கால அரசாங்கத்தில் கூட அந்த விடயங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்காமல் சென்றதற்கு அதுதான் பிரதானமான காரணம் என்று கூறப்படுகின்றது. NPP அரசாங்கம் மாறி இருக்கின்றது. இன்று சாணி அபேசகரை இருக்கின்றார். எனினும் லசந்த விக்ரமதுங்கனுடைய வழக்கு விசாரணையில் எந்த முன்னேற்றமும் கிடையாது. இதுதான் இந்த நாட்டினுடைய உள்ளக விசாரணைகள் அல்லது ஊடக படுகொலைகள் தொடர்பில் இந்த நாடு எடுத்து வருகின்ற விசாரணை மட்டங்களிலான அடைவாக இருக்கு. இன்னும் ஒரு பார்வையில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.